ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டர் பன்னீர் பட்டர் மசாலா. அதாவது பன்னீர் பட்டர் மசாலாவில் நான் பீஸ் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப எம்மியான ஒரு டிஷ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது ஹோம்மேட் பட்டர் தான். இதுக்கப்புறம் இது கூட நான் ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இப்போ இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும், இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு துண்டு இஞ்சியும் 2 பல் பூண்டு ஆட் பண்ணலாம். நான் பேஸ்ட் இருக்கிறதுனால, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால அதுவே ஆட் பண்ணிட்டேன். இதை போட்டு இதையும் 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 6-7 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இது நல்லா ஆறின உடனே நம்ம இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு, ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், தாளிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் திரும்ப 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இது கூட நான் ஒரு பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணி வெங்காயம் ரோஸ்ட் ஆகட்டும். நான் இதுக்கு யூஸ் பண்ணுற பன்னீரை நான் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி தான் போடுறேன். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பட்டாணியை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏன் ஃப்ரை பண்ணுறேன்னா, இது ஹோம்மேட் பன்னீர், அதனால். ஓரளவு ஆனியன்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை ஆட் பண்ணுறேன். இது காஞ்ச பச்சை பட்டாணி. இங்கே ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா அதை வாங்கி அதை குக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது காஞ்ச பச்சை பட்டாணி. இதை நான் நைட்டே ஊற வச்சு குக் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், அது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நம்ம உப்பும் ஆட் பண்ணிடலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ட்ரை அரைச்சோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட், ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ண தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி போதுமானது. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா நம்ம 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓரளவு கொதித்த உடனே நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பன்னீர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நல்லா அப்படியே பன்னீர், இந்த கிரேவியை பன்னீர் மேலே போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அந்த ஸ்பைசஸ்லாம் பன்னீரில் மிக்ஸ் ஆகட்டும். இது நான் சொன்னேன்ல, வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். ஸோ ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்லாம்
பண்ணலை, நான் பண்ண பன்னீர் தான், வீட்டில் செஞ்சது தான். ஸோ ஷேப் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, பட் ஸ்டில் நல்லா வந்திருந்தது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் பன்னீரில் இறங்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். நல்லா திக்காயிடுச்சு. நல்லா அந்த பன்னீரோடு சேர்ந்து அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நல்லா ஆட் ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப அரோமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் நான், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நம்ம உங்கள்கிட்ட ட்ரைடு மித்தி லீவ்ஸ் இருந்ததுன்னா, வெந்தய இலை கீரை இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து அதை கடைசியாக தூவினீங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப இதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.